பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏசாயா 54 எடுங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகள் நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு. நம்ம கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார், திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத. கயிறுகள் நீளமாகட்டும், தடை செய்யாத. முளைகளை உறுதிப்படுத்து. 4 காரியங்கள் நீங்கள் செய்யணுங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ நமக்கு முக்கியமாக நம்ம இன்றைக்கி தியானிக்க வேண்டியது கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நம்ம விசாலமான ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஆண்டு விரும்புகிறார். நாட்டு நேரோ மைண்டட், நேரோ லைஃபாக இருக்கக்கூடாது, விசாலமாகணும். ஆண்டு எப்பயும் விசாலமாக்குற தேவன். இடத்தை விசாலமாக்குறவர், பணத்தை விசாலமாக்குறவர், நம்முடைய ஆசீர்வாதத்தை விசாலமாக்குறவர். விசாலமாகும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அதுக்கு முக்கியமான காரியம் வந்து கயிறுகளை நீளமாக்குங்கிறார். வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் தரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமாம், கயிறுகளை நீளமாக்கும். நேற்று ஜெபத்தில் ஆண்டவர் வசனம் சொன்னார். நேற்றுக்கு நம்ம இன்ஜினியர் வந்திருந்தார். நம்ம சர்ச்சு காட்டுற இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். பசங்க இவ்வளோ தூரம் மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி நிற்கிது, இதுக்கான காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அந்த திட்டங்கள் என்ன, யோசனை என்ன, அதுக்கு என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரே புலம்புறாரு. அப்போ தான் எனக்கு இந்த வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். உன் கூடாரத்தின் எல்லாத்தை விசாலமாக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், அது தடை செய்யாத மகனே, தடை செய்யாத. அப்போ இந்த இடத்தை விசாலமாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கயிறுகளை நீளமாக்குகிறார். கயிறுகள் நீளமாகணும். கயிறுகள் என்ன கயிறு? வேதத்தில் வாசிக்கும் போது 2 கயிறு இருக்குது. ஒரு கயிறு பாவக்கயிறு, ஒரு கயிறு ஆண்டவரின் கயிறு. பிசாசு கயிறு வேறு, ஆண்டவர் கயிறு வேறு. அப்போ நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இப்போ உலகத்தில் மனுஷங்க எதனால் கட்டப்படுறாங்கன்னா பாவ கயிறுனால் கட்டப்படுறாங்க. சொல்லுங்கள். ஆமாம். எப்படி தாலி கட்டுறாங்க? கயிறு கொண்டு தாலி மஞ்சள் கயிறு கட்டி அடிமையாக்கிறாங்க. என்றைக்கு மஞ்சள் கயிறால் 3 முடித்தால முட்டால் ஆனே கேளு கேளு தம்பி பாடுறாங்களா? உலகத்தான் பாடுறான் சினிமாக்காரன். 3 முடித்தால முட்டால் ஆனல கேளு கேளு தம்பி. அப்போ இந்த கம்பி, இந்த கயிறு என்ன கயிறு? பாவக்கயிறு. ஹல்லேலூயா. பாவக்கயிறு. ஆண்டவர் கயிறை நீளமாக்குங்கிறார். இப்போ நமக்கு கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்குறதுக்கு எந்த கயிறு? பாவக்கயிறு ஒரு நாள் என்ன செய்யாது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர. பாவக்கயிறு இருக்கவே கூடாது. பாவக்கயிறில் இருக்கிற மக்கள் விடுதலை ஆகணும். அவங்க வேறு கயிறில் கட்டப்படணும். பார்த்தீங்களா? வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா 5:18 வாசிங்க. ஏசாயா 5:18. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து. மாயை கயிறு, மாயை 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 என்று சொல்லுகின்றான் பிரசங்கி. அல்லேலூயா. மாயை உத்தியோக மதிப்புகளும் BAMA பட்டங்களும் மெத்தவே அறையில் கூடும் ஆடைகள் தான் வருமோ. இதெல்லாமே என்னது? மாயை கயிறு. ஒன்று பாவக்கயிறு, ஒன்று மாயையான கயிறு. அதான் பாட்டு பாடுறாங்க. பிரசங்கி பாட்டு என்னது? மாயை மாயை. அதான் ஆடு மாடு நன்சை புன்சை வீடு வாசல் தான் வருமோ,
பாடுபட்டு சேர்த்து வைத்த செல்வங்கள் தான் வருமோ. அப்போ இதெல்லாம் மாயை. ஆடு மாடு உன்சை நன்சை பாடுபட்டு சேர்த்து வைத்த பணம் காசு எல்லாம் மாயை. அல்லேலூயா. எல்லாம் மாயாக மறைஞ்சிரும். இதுக்கு தான் மனுஷன் அடிமை ஆகிட்டு கூடாரத்தின் எல்லை விசாலமாக்குற ஆலயத்தின் எல்லை விசாலமாக்குனா ஜனங்க இதுக்கு அடிமையாக்குறானுங்க. எதுக்கு? பாவத்துக்கும் மாயைக்கும் அடிமை. இன்றைக்கி மாயையாக மறைஞ்சு போகும். இன்றைக்கி என் கையில், நாளைக்கு உங்கள் கையில், நாளைக்கு உங்கள் கையில், வேறு கையில். அதுதான் மாயை. நிலைச்சி நிற்காது, நிலையாக நிற்காது. அல்லேலூயா. அழகு மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே, மாயை கேடுமே, மரணமோர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், மறந்துடக்கூட. நீங்கள் அழகு மாயை, அழகு அழகு அழகுட்டு ஓடிறான். நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே. இந்த காலம், கடைசி காலம் எல்லாம் அழகுக்கு ஒப்பு எனக்கு விற்று போட்டானுங்க. அழகுக்கு எனக்கு விற்றுட்டானுங்க. அதனால கூடாரத்தின் எல்லை விசாலமாக்க முடியல, ஆலயத்தின் காரியத்தை விசாலமாக்க முடியல. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் மாயை கயிறு. பிரசங்கி 7:26 வாசிங்க. கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள். விபச்சார கயிறு. பிரதர் வாசிங்க, பிரதர் வாசிங்க. பிரசங்கி 7:26. பார்த்தீங்களா? விபச்சார கயிறு. முதலாவது பாவக்கயிறு, ரெண்டாவது மாயன் கயிறு, மூணாவது விபச்சார கயிறு. அவளால் பிடிபடுவான். இந்த கயிறால் மாட்டிடுவாங்க. அல்லேலூயா. அந்த கயிறில் மாட்டினால தான் என்ன செய்கிறது முடியறதில்லை, எல்லையை பெருசாக்க முடியறதில்லை, கூடாரத்தை விசாலமாக்க முடியறதில்லை. அதுலேருந்தெல்லாம் மக்கள் விடுதலை ஆகணும். எசேக்கியேல் 34:27 வாசிங்க. எசேக்கியேல் 34:27. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து. சிஸ்டமார் வாசிங்க. பின்னால் விட்டு கிறிஸ்து வாசிமா. நிறைய பேர் பைபிள் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யாரோ வாசிக்கிட்டு இருப்பா, நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்ம ஏதாவது எலி பூனை பள்ளி மேலே போகுதா அதை பார்த்துட்டு இருக்கலான்ட்டு உட்காந்துக்கிறீங்க. பைபிளை பாருங்கள், வாசிங்க. எசேக்கியேல் 34:27. நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன். நுகத்தின் கயிறு, நுகம் கலப்பை. அல்லேலூயா. ஏற்புடன் அந்த நுகம், அந்த நுகத்தின் கயிறுகளை நான் அறுப்பேன். நிறைய பேர் ஏதோ ஒன்றை மாட்டிடுவாங்க. அந்த நுகத்தில் மாட்டிக்கிறதுனால அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அந்த கயிறில் மாட்டியிருக்காங்க. அதனால் கயிறுகள் நீளமாக்க முடியல. அது பாவ கயிறு, நுகத்தின் கயிறு, அடிமைத்தனத்தின் கயிறு. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணத்தில் போது நம்ம கயிறு கட்டுறோமே, அந்த கயிறு நுகத்தின் கயிறு. அந்த நுகமெல்லாம் முறியணுமே, அந்த நுகத்தின் கயிறுகளை அறுக்கணுமே. அப்போ தானே நம்ம கூடாத எல்லையை பெருசாக்க முடியும். சங்கீதம் 145 வாசிங்க. சிஸ்டம் வாங்க, சிஸ்டம் வாங்கி வாசிங்க. என்ன எனக்கு சிஸ்டம் வாசிங்கம்மா. 145 என்ன இருக்கிற சிஸ்டம் வாசிங்க. மைக்கில் வாசிமா. மைக்கில் வாசிங்க. தம்பி மைக் கூட பின்னால் ஒருத்தர் மைக் கொடுத்துருங்க. நல்லா தூங்குறாங்க பின்னால். கடவுளே.
அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். சுருக்கு கண்ணி சுருக்கு, கழுத்துக்கு சுருக்கு வைக்கிறது பார்த்தீங்களா? வேடை பறவைக்கு சுருக்கு வைப்பான், அது மாதிரி பிசாசு உங்களுக்கு நமக்கு சுருக்கு வைக்கிறான். எத்தனையோ பேர் சுருக்கில் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் தூக்கு போட்டு சாகுறாங்க, தூக்கு போட்டு சாகுறாங்க. நல்லா கவனிங்க. அநேக காரியங்கள் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள், மன ஆசையினால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சுருக்கிலிருந்து மக்கள் விடுதலை ஆகணும். அப்போ தான் கூடாரத்தின் எல்லை விசாலமாக்க முடியும். அல்லேலூயா. பாவக்கயிறு, மாய கயிறு, உபச்சார கயிறு, நுகத்தின் கயிறு, சுருக்கு கயிறு, இந்த 4-5 கயிறு இருக்குது. இதிலிருந்து மக்களுக்கு விடுதலை வேணும். அப்படின்னா தான் நம்ம கூடாரத்தின் எல்லையை பெருசாக்க முடியும், ஆலயத்தை பெருசாக கட்ட முடியும். அல்லேலூயா. அப்போ கயிறுகளை நீளமாக்குன்னா ஆண்டவர் அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு வேறு கயிறு வச்சுருக்காரு, அது பரலோக கயிறு. அல்லேலூயா. அந்த கயிறை நீளமாக்கணும். வாசிங்க, யோசுவா 2:15 வாசிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதில். அது உதவியின் கயிறு. உதவி ஒரு கயிறு வழியாக கயிறில் ஒரு கூடையை கட்டி மேலே இருந்து இறக்கி விட்றாங்க. அப்போ அந்த கயிறில் இருந்து மக்கள் காப்பாற்றப்படுறாங்க. அந்த கூடையை கட்டி மேலே மாடியிலேருந்து இறக்கி விட்றாங்க. ஆபத்து தப்பிச்சு தப்பி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு உதவி கயிறு வேணும். இந்த கயிறை தான் ஆண்டு நீளமாக்க சொல்கிறார், உதவிக்கரம். அல்லேலூயா. உதவிக்கரத்தை நீட்டுங்க, உதவிக்காக விட்டப்பட்ட கயிறு. அல்லேலூயா. இப்போ சாது சுந்தர் சிங் ஒரு முறை என்ன செஞ்சார், லாமாக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது நல்லா ஊழியம் செய்கிறாரு. அப்போ அவர் என்ன செஞ்சாங்க, அடித்து அவரை மூச்சு பேச்சு இல்லாமல் அந்த அளவுக்கு அவரை அடித்து அவரை கொண்டு ஒரு கிணத்தை தூக்கி போட்டாங்க. கிணத்துல கிடக்கிறாரு, பாலடைஞ்ச கிணறு. அப்போ அந்த கிணத்துல இருந்து குயில கிடக்கிறாரு. இப்போ அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்போது மேலேருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வருது. அந்த கயிறு கீழே இறங்கி வரும்போது அந்த கையை பிடிச்சி, அந்த கயிறை பிடிச்சிங்க அப்படி சத்தம் கேட்குது. கயிறை பிடிச்சிங்க சத்தம் கேட்டோன்னா சாது சுந்தர் சிங் இணைஞ்சார். கீழே இருக்க கிணத்து கிடந்தவர் அந்த கயிறை பிடிச்சிட்டார். கயிறை பிடிச்சோன்னா அந்த கயிறு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. மேலே தூக்கிட்டு போகும்போது மேலே யாருமே இல்லை, ஆனால் கயிறு மட்டும் மேலே போயிடுச்சு. இதுதான் உதவி கயிறு, உயிரை காப்பாற்றுறதுக்கு. சாது சுந்தர் சிங் புக்கை படித்து பாருங்கள், லைப்ரரியிலலாம் எடுத்து படித்து பாருங்கள், எப்படி ஆண்டவர் காப்பாற்றுறாரு, எப்படி உதவிக்கரத்தை நீட்டுறாரு, உதவி கயிறு நீட்டுறாரு. அல்லேலூயா. உதவிக்காரம் இதை பிடிச்சிக்க, அந்த கயிறை பிடிச்சிக்க, அந்த கையை பிடிச்சிக்க அப்படின்ட்டு கிணத்துக்கு கீழே கிடக்கிற உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு கயிறு வரும். அது மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா? ஆத்து மாதாயம் பண்ணுறது, ஆலயம் கட்டுறதில்ல யாருக்கு உதவி செய்கிறீங்க, யாரை காப்பாற்றுறீங்க? அல்லேலூயா. அதை செய்யணும். நீங்கள் 118 சங்கீதம் 27 வாசிங்க. 118, 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சைமன் வாசிங்க. இல்லையா? வாசி. யார் வருது? டக்குன்னு வாசிக்கணும். அல்லேலூயா. ஜான் வாசிங்க. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்து கும்பல் கட்டுங்கள். இதே ஜெபக்கயிறு. அல்லேலூயா. ஜெபக்கயிறு. அந்த ஜெபக்கயிறு நீளமாக்கணும். உதவி கயிறு, ஜெபக்கயிறு. அப்போ ஜெபம் பண்ணுறதுல நம்ம ஜெபத்தை நீளமாக்கணும். ஜெபத்தை ஒரு சின்ன மட்டத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது, பெரிய அளவில் ஜெபம் பண்ணணும். பெரிய அளவில். அதெல்லாம் நம்ம சபைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறது, குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. ஜெபத்தின் கயிறு நீளமாகும்.
அப்போ ஆலயமாகட்டும் கூடாரத்தை விசாலமாக்கு அப்படின்னா அந்த ஜெபத்தை நம்ம அதிகமாக்கணும். ஜெபத்தை தூர தரிசனத்தோடு ஜெபிக்கணும். தூர தரிசனத்தோடு. அல்லேலூயா. ஆமாம். அது ஏசியா 33:20 வாசிங்க. ஏசியா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. இப்போ எருசலேமின் கயிறு ஆராதனை கயிறு, அல்லேலூயா, ஆலயத்தின் கயிறு, கயிறு ஒன்றும் அருந்து போவதில்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த கயிறு நீளமாக்கணும். ஆராதனைக்கு வர்றதில்ல, ஆராதனையில் நம்ம பங்கெடுக்கிறதில்ல, அது பேர் அந்த கயிறுங்கிறார். அந்த கயிறுகளை நீளமாக்கு. அது மாத்திரமல்ல, யோவான் 2:15. யோவான் 2:15. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளையும் கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். 5 மஞ்சள் ஜாமானுங்க வாசிங்க. கயிறுகள் நீளமாக்குன்னா பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம். தேவாலயத்தில் இருக்கிற தேவையில்லை ஆடு மாடுகள்லாம் கயிறை உண்டு பண்ணி அடித்து ஆண்டு விரட்டுறாரு. அந்த கயிறு என்ன கயிறு? பரிசுத்த கயிறு. சொல்லுங்கள். வீட்டை பரிசுத்தப்படுத்தணும், சபையை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஏரியா நம்ம பரிசுத்தமாகட்டினா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோமா? நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறோமா? நம்ம பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறோமா? சபையை பரிசுத்தப்படுத்துகிறோமா? அல்லேலூயா. எங்கே நிறைய காரியங்களில் நம்ம பரிசுத்தமெல்லாம் போயிட்டோம். அவள் பரிசுத்தங்க கயிறை நீளமாக்கணும். சும்மா கொஞ்சம் அளவுக்கு மட்டும் பரிசுத்தம் இல்லை, நீண்ட அளவுக்கு பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம். வீட்டுக்குள்ளே மட்டும் என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறா? இல்லை. படிக்கிற இடத்துல எப்படி இருக்கிறா? வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறா? பிரயாணம் பண்ணுற இடத்துல பரிசுத்தமாக இருக்காங்களா? இப்போ நாங்கள் ஃபாரின் போயிருக்கும்போது இப்போ நிறைய ஊழியக்காரங்க அங்கே வந்திருக்காங்க. நெதர்லாண்டுக்கு போயிருக்கோம். நெதர்லாண்டுக்கு. அப்போ அங்கே போய் என்னன்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க என்னென்னா சாப்பிட்றாங்க நிறையா. நாங்கள் என்ன செஞ்சோம்? இங்கே பாண்டிச்சேரி என்ன சாப்பிட்டோமோ அதே சாப்பிட்டோம். ஒன்றும் வேண்டாம். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம். அப்போ இந்த ஆலயம் கட்டிகிட்டுருக்குறோம். அப்போ கறி மீன் முட்டை சாப்பிட்றதில்ல. நாங்கள் தானியல் உபவாசம். சொல்லுங்கள். ஆமாம். அதோடு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஃபாரினுக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ அந்த பைலட் அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, இது சாப்பிடுங்க, கறி மீன் மட்டும் சாப்பிடுங்கன்னு. நான் சாப்பிட மாட்டேங்க, நாங்கள் உபவாசிக்கிறோம், சாதாரண பருப்பு சாப்பாடுனா சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன். அப்போது உள்ளுக்குள்ளே மட்டும் நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் பரிசுத்தம் இல்லை. நான் விமானத்தில் போனாலும் பரிசுத்தமாக தான் இருப்பேன், வேறு நாட்டுக்கு போனாலும் பரிசுத்தமாக இருப்பேன். அதே சொல்லுங்கள் எல்லோரும். அப்போ தான் ஆலயம் கட்ட முடியும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் வேண்டியதெல்லாம் சாப்பிட்றீங்க, அவன் வீட்டுக்கு போனால் இவன் வீட்டுக்கு போனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கே நம்ம இருக்கிறோமோ அங்கே மட்டும் பரிசுத்தம் இல்லை, போகிற இடமெல்லாம் பரிசுத்தம். உன்னால் அந்த வீடு பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. உன்னால் அந்த குடும்பம் பரிசுத்தமாகணும். அப்போ பரிசுத்த கயிறை நீளமாக்கணும். அல்லேலூயா. அது நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனாலும் சரி, அதாவது சென்னைக்கு போனாலும் சரி, அது வேற ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கே பார்க்குறவர் யார்? ஏசப்பா பார்க்குறாரு. அப்போ வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அதை பரிசுத்த கயிறை நீளமாக்கணும். அடுத்து கடைசியாக ஓசியா 11:4 வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். கடைசியாக அன்பின் கயிறு, உதவி கயிறு, ஜெப கயிறு, ஆராதனை கயிறு, பரிசுத்த கயிறு, கடைசியாக அன்பு கயிறு. அன்பு கயிறு, அன்பின் கயிறுகளை கட்டி இழுத்தேன். இன்றைக்கி ஆத்தும ஆதாயம் பண்ணுறதில்ல, நம்ம அன்பின் கயிறுகளை கட்டி இருக்கணும். பிரதமர் வாசிங்க ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. அது என்ன கயிறு? ஆமாம். அது சவரி கயிறு இல்லை, அது பிளாஸ்டிக் கயிறு இல்லை, அது எந்த கயிறு? ஆமாம். உலகத்தில் பல கயிறு இருக்குது. எந்த கயிறில் ஒரு கயிறை மனுஷனை கட்டி இழுக்க முடியாது. மனுஷனை கட்டி இழுக்கிறதுக்கு ஒரே ஒரு கயிறு ஆர்டர் பயன்படுத்துகிறாரு. என்ன கயிறு? அன்பின் கயிறுகளால். இப்போ நம்ம ஏன் நம்ம ஜனங்களை கொண்டு வர முடியல? நம்மகிட்ட அந்த கயிறு இல்லையே. அன்பின் கயிறு இருந்தால் தானே மக்களை கொண்டு வர முடியும்.
சும்மா வாயின் வார்த்தை சொல்லிட்டு வந்த முடியுமா? அல்லேலூயா. ஆமாம், உன்னத பாட்டுக்கு 1:4 வாசிங்க. உன்னத பாட்டுக்குள்ள 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும், அப்போ உனக்கு பின்னால் ஓடி வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை இழுத்துக்கொள்ளும், அப்போ உமக்கு பின்னால் ஓடி வருவோம். பிதா எப்படி இருக்காரு? யோவான் 6:44 வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஆனால் யாரும் வரதில்லை. அப்போ எப்படி நீங்கள் இழுத்துக்கொள்கிறோம்? நம்ம மக்களை இழுத்துக்கொள்ள முடியலையே. ஒரு காந்தம் இழுத்துக்கொள்கிற மாதிரி நம்ம ஜனங்களை இழுத்துக்கொள்ளணும்னா அன்பு இருக்கணும். பிதாவின் அன்பு, இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. யோவான் 12:32 வாசிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் நான் இழுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம என்னடான்னா யாரையுமே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். அப்போ குமாரனா இயேசுவை உயர்த்தலை, பிதாவை உயர்த்தலை. அல்லேலூயா. ஆமாம், தேவ அன்பில் நம்ம உயர்த்தலை யாரையும். அன்பு மனசில் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு நம்மகிட்ட இல்லை. இப்போ நிறைய காரியத்தில் நம்ம அன்பு இல்லாமல் ஒரு மனுஷனையும் ஆண்ட கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால். அப்போ எப்படி நம்ம கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்க முடியும்? எப்படி நம்ம சபையை விசாலாக்க முடியும்? நீ பைபிள் காலேஜ் படிச்சுட்டா முடியுமா? வரங்கள் இருந்தால் போதுமா? வல்லம் இருந்தால் போதுமா? அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். நாங்கள்லாம் சிசியில் இருக்கும்போது சண்டே கிளாஸ் பள்ளியில் நடத்தும்போது இங்கேருந்து ரோட்டுக்கு போகக்குள்ள நான் ரோட்டில் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கிறேன். இங்கே சர்ச்சில் சில பிள்ளைங்க இருக்காங்க. அங்கே பார்க்குறாங்க, அண்ணன் வராரு, அண்ணன் வராரு அப்படின்ட்டு யாருங்க குடு குடுன்னு வந்து இந்த வெள்ளை பேண்ட்டெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? எல்லாம் மண்ணாயிரும். வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பேண்ட்டை பிடிச்சிட்டு தான் நடந்து வருங்க சர்ச்சுக்கு. ஒரு நாள் சர்ச்சுக்கு நான் சும்மா இப்படி வந்ததே இல்லை, பைபிளும் கையுமா. அல்ல இல்லையா? ஆமாம், இந்த கை இந்த பேண்ட்டை வந்து 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க என்ன செய்யும்? பிடிச்சிட்டு வரும். எறும்பு வந்து இந்த பிஸ்கட்டை பிடிச்சிட்டு வர மாதிரி. அதோடு தான் எங்கள் சிஎஸ்சி பாஸ்ட்டு என்ன சொல்லி பண்ணுற, என்ன நீ பண்ணுற, என்ன தான் சரி நீ இப்படி மக்களை பிள்ளைய மயக்க வச்சுருக்கிற அப்படின்னு அவ்வளோ பிள்ளைங்க. அப்போ எனக்கு 400 பிள்ளைகள சண்டே கிளாஸில் வழிநடத்தினேன். அந்த பிள்ளைகள்லாம் என் பின்னாலே சுற்றுங்க. அப்பாவை பார்க்காது, அம்மாவும் பார்க்காது. நான் 3 மாதம் லீவில் காலேஜில் முடிச்சு வந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு லீவ். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா வந்துட்டேடா புண்ணியவானே, நாங்கள் ஜாலியாக இருப்போம். எல்லா பிள்ளையும் உன் பின்னாலே வரல, எல்லாம் அத்தனை பிள்ளை என் பின்னால் சுற்றுங்க. அப்பா அம்மாவுக்கு ஜாலியாக இருப்பாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அன்பு தான். நான் என்ன பிள்ளைகளை மிட்டாயை கொடுத்தேன், இல்லை அவங்களுக்கு சாக்லேட்டாக கொடுத்தேன், இல்லை சாப்பாடாக கொடுத்தேன், அவங்களுக்கு காசாக கொடுத்தேன்? ஒன்றுமே கிடையாது. அன்பு தான். இந்த அன்பு இருந்தால் நீ எல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கொள்ள முடியும். நான் என் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலை பார்த்துருக்குறேன். இப்போ என்னடான்னா அவருக்கு போய் கூப்பிடு, இவன் கூப்பிடு, அவனுக்கு கூப்பிடு. ஐயோ எப்பா, என்னதான் நீ வார்த்தையில் சொல்லி கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க. நீ அன்பு காட்டினேன்னா அவன் கூடயே வருவாங்க. அல்ல சொல்லுங்க, அன்புக்காக ஏங்குற உலகம் இது. அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்மைலிங் தான். அன்புன்னு என்ன போட்டு ஃபஹா அப்படின்னு சிரிக்க உள்ள என்னமே இல்லை. ஜஸ்ட்டு பார்வையிலே ஒரு அன்பு, அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அது போதும் அந்த அவங்க ஜனங்களுக்கு. அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அந்த குட்டி பிள்ளைக்கோ என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் நான் 2 குட்டி பிள்ளைய இருக்குதுங்க. அந்த குட்டி பிள்ளைய விட்டு பாருங்கள், என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குங்க. இந்த பிள்ளைங்க நான் என்ன கொடுத்தேன்? அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வீட்டில் எல்லாம் பாட்டி தான் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பிள்ளைய என் மேலே பயங்கரமாக பிரியமாக இருப்பாங்க. என் மேலே ஏறி உட்கார்றது, என்னை விட்டுறாது, இல்லாத வேலை பண்ணுங்க. எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, எனக்கு மாத்திரை கொடுக்குறது, எனக்கு மருந்து கொடுக்குறது, எனக்கு ஜெபம் பண்ணுறது. இத்தனை 3 வயசு அந்த பிள்ளைக்கு. அல்ல சொல்லு, இந்த 3 வயசில் அந்த பிள்ளை என்ன சொல்கிறது, அந்த குட்டி பிள்ளைக்கு நான் அடிமையாயிட்டேன். அவ்வளோ அன்பு அந்த பிள்ளை. நான் என்னத்தை சொல்ல. இப்போ இது காரணம் என்னென்னா, நான் அன்பு காட்டேன். முதல்ல நான் அன்பு காட்ட
அப்படியே அந்த பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளையாக மாறிடுது. என்னையே ஓட்டிகிட்டு ஓடியாது. நைட்டு படுத்தாலும் எந்திரிச்சாலும் உட்காந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் சும்மா எட்ட டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி அந்த பிள்ளை மேலே ஒரு அன்பு காட்டாமல் அந்த பிள்ளைய பார்த்து சிரிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சேரவே சேராது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா அன்பின் கைகளால் மனசை கட்டி இழுக்கணும். நம்ம கூடாத எல்லை விசாலமாக்கணும். அல்லேலூயா. ஆமாம். கூடாத எல்லை விசாலமாக்குறதுக்கு நீங்கள் கயிறை நீளமாக்கணும். அல்லேலூயா. உதவி கயிறு, பரிசுத்த கயிறு, அன்பு கயிறு, இந்த கயிறை நீளமாக்கியே ஆகணும். நீ நீளமாக்காட்டினா வேறு என்ன செஞ்சாலும் அங்கே வராது. பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள். ஏசப்பா கூட அவர் பின்னால் கூட்டம் ஜனங்க போனாங்க. காரணம் என்னென்னா எல்லா ஜனங்க மேலே அன்பாக இருந்தார். எல்லா ஜனங்க மேலே அன்பாக இருந்தார். அப்போ உலகமே அவனுக்கு பின்னால் போகுதுங்கிறாங்க. அப்படி தானே குருத்தொலை ஞாயிறு அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஏசப்பா பார்த்து, உலகமே அவனுக்கு பின்னால் போகுதுடா. ஏன்? அவ்வளோ அன்புள்ள ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம். அந்த அன்பு காட்ட அது காந்த மாதிரி மக்களை கொண்டு வந்துடுது. எங்கே வராரு, எங்கே போகிறாரு, ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜனங்க ஏங்குறதெல்லாம் அன்புக்கு தான் ஏங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், அன்புக்கு ஏங்குறாங்க. சாப்பாட்டுக்கு, காசுக்கு, பணத்துக்கு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் முதல்ல அன்பு இருக்குதா? அல்லேலூயா. அன்பு இருக்குதா? அப்போ சபையில் அன்பு இருக்குதா? சபையில் அன்பு இல்லாட்டினா சபைக்கு ஜனங்க வரவே மாட்டாங்க. அப்போ எல்லையை பெருசாக்க முடியாது, கூடாது எல்லையை விசாலமாக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேரோட அன்பு குறைஞ்சி போச்சு. லீடர்ஸ் முதல்ல நான் ஒரு லீடராகிறேன், நான் ஒரு ப்ரேயர் லீடராகிறேன், நான் என்ன செய்கிறேன், பாட்டு பாட லீடராகிறேன், நான் அந்த லீடரு இந்த லீடரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் லீடர்னு சொல்கிறதுக்கு தகுதி என்ன? உங்கள் பின்னால் 2 பேர் வரணும். எங்கே போனாலும் வாரசாரி போகிறாரா, அவருக்கு பின்னால் 2 பேர் வரணும். போங்கப்பா அப்படின்னா கூட, இல்லை அங்கே நான் வர்றேன் அப்படின்ட்டு வரணும். ஜான் கூட 2 பேர் வரணும். ஜான் போங்க என்ன தொல்லையாகுது, பின்னாலே சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம அன்பு கொடுக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க, நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், இயேசு உங்களோட இருக்கிறாருன்னா என்ன செய்யணும்? உங்கள் பின்னால் 2 பேர் வரணும். அந்த மாதிரி நீ காசு கொடுத்து மிட்டாய் கொடுத்து அது இல்லை, உங்கள் அன்பை பார்த்து உங்கள் பின்னாலேயே 2 பேர் வரணும். அல்லேலூயா. ஆமாம், ஊரே வந்துடும். எங்கே போனாலும் உங்கள் பின்னால் வந்துடுவாங்க. அந்த அன்பு தான் அன்பின் கைகளால் கட்டி இழுக்கிறாரு. ஒரு சிலர் அன்பே இருக்காது பாருங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறேன், அக்கிரமம் அதிகமாகுதுனால அன்பு தணிந்து போகும். ஒருவேளை அக்கிரமம் அதிகமாகுதுன்னா அன்பு தணிஞ்சு போகும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? நீ அக்கிரமக்காரனாக இருந்தாலும் அக்கிரமக்காரியாக இருந்தாலும் அவர் உங்கள் மேலே அன்பு வைக்கிறார். பாவியில் ரொம்ப நேசிக்கிறார். அல்ல சொல்லுங்களாரும். அவன் எந்த பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு அன்பு திரளான பாவங்களே ஆமாம், உங்கள் அன்பு அப்படி மூடணும். அப்போ தான் ஜனங்களை உங்கள் பக்கம் இழுக்க முடியும். இல்லை இன்னைக்கு காலமெல்லாம் லீடராக இருந்து ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்து பாருங்கள். நம்ம எல்லையை பெருசாக்குவார் ஆண்டவர், கூடாரத்தை விசாலமாக்குவார், நம்ம சபை பெருசாகும். எவ்வளோ பெருசாக இன்னும் கட்டினாலும் நேற்றுக்கு இன்ஜினியர் பார்த்துட்டு ரொம்ப பாரப்பட்டார், வேதனைப்பட்டார். அவர்லாம் 4 மாவடியில் ஏசு விடுக்கிறாருக்கு செவகோபுரத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கோடிக்கு வேலை நடக்குதாங்க, எவ்வளோ ஜனங்க அங்கே வராங்க. நேற்று அடுக்கடுக்கா சொல்கிறார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் காட்டுக்குள்ளே ஒரு வனாந்தரத்துக்குள்ளே அந்த 4 மாவட்டம் இருந்தாலும் அவ்வளோ ஜனங்க அங்கே போகிறாங்க. அங்கே அவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்குது. அறையிலே சொல்லுங்க எல்லாரும். அதே மாதிரி தான் நமக்கும் செய்வார் ஆண்டவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அலையிலோயா. ஆனால் அன்பாக இருக்கணும். நம்ம மோகன் அன்பாக இருப்பார் ஜனங்க மேலே. என் தினகரன் அன்பாக இருப்பார். அலையிலோயா.
அந்த மூத்த நம்ம ஊழியக்காரங்க எல்லாருமே ஜனங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. தினனுக்கு என்ன பேர்? தினனுக்கு என்ன பேர் சொல்லுங்க. அன்பின் அப்போஸ்தலர். அவர் பேர் அன்பின் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்லையே அன்புள்ள அப்போஸ்தலர்னு பேர் தான் தினகரன். அல்லேலூயா. எனக்கு என்ன பேர்? புரஜாதியை சொல்லுவாங்க. என்ன பேர்? அன்பு பாஸ்டர். இது நம்ம புரஜாதி நீங்கள் வெளியுள்ள ஜனங்கிட்ட கேட்டு பாருங்கள், அரசியல்வாதிகிட்ட மற்ற ஆளுகிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவாங்க உங்கள் அன்பு பாஸ்டர். ஏன்னா அது போடும் இப்படிக்கு உங்கள் அன்பு பாஸ்டர். இதை பார்த்து இல்லை அன்பு பாஸ்டர். அல்லேலூயா. ஐயா தினகரனுக்கு அன்பின் அப்போஸ்தலர். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர், போதகர், சுவிசேஷகர் அது வேண்டாம். அன்புள்ள சகோதரி, அன்புள்ள அக்கா. அல்லேலூயா. அந்த பேர் உங்களுக்கு முன்னாடிக்கு வரணும். அப்புறம் பரலோகத்துக்கு உங்களுக்கு போனால் பெரிய மதிப்பு கிடைக்கும். சபைக்கு வந்தாலும் உங்கள் பின்னால் 2 பேர் வருவாங்க. இன்றைக்கி உங்கள் பின்னால் யார் வந்திருக்காங்களா? சபைக்கு வந்து ரசிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. உங்கள் பின்னால் யாராவது 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்களா? ரொம்ப கஷ்டம். நீங்கள் நேர் வீதியில் போனால் கூட நேர் வீதியில் உங்கள் பின்னால் 2 பேர் வரணும். கடைக்காரன் சொல்லுவான், சார் உங்கள் பின்னால் 2 பேர் வராங்க சார். யார் தெரியும் பாருங்கள். 2-3 பிச்சைக்காரன் வருவான். அப்போ ஏழையின் சிரிப்பில் இயேசுவை காண்போம் சொல்லி நாங்கள் ப்ரேயர் நடத்துவோம். அப்போ எல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் நிறைய பிச்சைக்காரங்க சாப்பாடு போட்டு கிறிஸ்மஸ் டைமில் அப்படி ஜனவரியில் பிப்ரவரியில் நான் டவுனுக்கு கீழே மார்க்கெட்டுக்கு போகிறேன் நேர் வீதியில். அப்போ பின்னால் 2-3 பிச்சைக்காரன் வரான். அவங்க பிச்சை எடுத்திருந்த ஆளு. அப்போ அவங்க யார் அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்மகிட்ட துணிமணி வாங்கின ஆளு, நம்மகிட்ட சாப்பாடு வாங்கின ஆளு. என்னை நல்லா கவனிச்சிங்க. எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஃபாதர் நல்லா அப்படி ஃபாதர் இப்படி ஃபாதர்ன்ட்டு வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது, பிச்சைக்காரன் பின்னால் வருது. என்னடா பிச்சைக்காரன் இப்படி வராங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே இப்படி எங்களுக்கு பயன்படுத்துகிறீரே அதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லே சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் எல்லை பெருசாகணும். வீட்லேயும் கூட வெளியிலையும் கூட சபையிலையும் கூட உங்கள் எல்லை பெருசாகணும்னா நமக்கு அன்பு வேணும். அன்பின் கயிறுகள் நீளமாக்கணும். அல்லேலூயா. அந்த கயிறு நீளமாகலை. ஆணோ பெண்ணோ நல்லவனோ கெட்டவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அது பாரபட்சம் இல்லாத அன்பு செலுத்து. அல்லேலூயா. ஆமாம். எல்லாம் எழுமுக.